ஓகே, முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னாக்கா அந்த நம்பரை அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணணும்னாக்கா சின்னதுல இருந்து பெருசுக்கு அரேஞ்ச் பண்ணணும். அப்ப ஏ கேள்வியில வந்து யார் ஆக சின்ன நம்பரு? 2. 2 சார். 2. வெரி குட். இப்ப 2 முதல்ல நம்ம எழுதணும். இப்ப ஓகே 2. அப்புறம் 3. எத்தனை 3 இருக்கு? ஒரு 1 3 தான். அப்புறம் 2 4. ஒரு 3 தான் இருக்கு. 2 4. அப்புறம் ஒரு 2 5. 2 5. அப்புறம் ஒரு 6. ஒரு 6. அப்புறம் 2 7. 2 7. அப்புறம் ஒரு 8. ஒரு 9. ரைட்டா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ரைட்டா? இப்ப அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்ப இதுல பாதி நடு நம்பர் எங்க இருக்கு? யார் நடுவுல இருக்கா? ஆமா, அப்ப ஜாம்பு வருது. ரெண்டுத்துக்கு நடுவுல யார் இருக்கா? இப்ப ரெண்டு பக்கத்து பேலன்ஸ் பண்ண. இப்ப இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர். 5 6 வராத, ஒரு நம்பர் தான் வரும். இதான் நடுவுல இருக்கு இப்ப. கரெக்டா? ஏன்னா இங்கிட்ட 5 அங்கிட்ட 5 பேலன்ஸ் பண்ணியாச்சு. புரிஞ்சா? இப்பதான் சார் ஜாம்பு வருது திரும்பியும். ஓகே ஓகே சார். இப்ப இது வந்து ரைட்ல இருக்கு, இது வந்து லெஃப்ட்ல இருக்கு. இப்ப இந்த நம்பர் தனியா எடுத்துக்குவோம். இப்ப ரைட்ல யார் நடுவுல இருக்கா? 4 சார். 4. லெஃப்ட்ல யார் நடுவுல இருக்கா? 7 சார். 7. அவ்வளவுதான். இப்ப விட வந்து 7 தோலா 4 sama dengan 3 முடிஞ்சு. ஜூலட் குவார்டில். ஜூலட் குவார்டில் வந்து ஜூலட் வந்து சின்ன நம்பர் தோலா பெரிய நம்பர். அப்படின்னா 9 tolak 2 sama dengan 7. இது ஜூலட். இதான் நம்ம செய்யணும் ஆக்சுவலி. இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வேலா. சரிங்களா? இப்ப இதே வந்து ஜலன் கிர்ஜ். எப்படி இது ஜலன் கிர்ஜ் பதினோரு நம்பர். சோ அப்ப ஜலான் கிர்ஜடியை பார்த்தோம் எப்படி வரும்னாக்கா 11 tambah 1 darab dengan 1/4. அப்ப 12 darab 1/4 sama dengan 3. ஆமாவா? அப்ப மூணாவது நம்பர் என்னது? 4. அதே மாதிரி 11 tambah 1 formula darab dengan 3/4 sama dengan 12 darab 3/4 sama dengan 9. 9 நம்பர் 7. சோ அவ்வளவுதான். 7 tolak dengan 4 sama dengan 3. இதான் ஜலான் கிர்ஜ் ஃபார்முலாவோட செய்யுது. மேல உள்ளது நான் காமிச்சு எப்படி செய்யணும்னு. பட் அது எக்ஸாக்ட்டா செய்யணும். ஜலான் கிர்ஜ் இதான் ஜலான் கிர்ஜ். அந்த எத்தனை நம்பர் இருக்கோ அதை ஒன்னால கூட்டிட்டு டாராப் 1/4. அதே இது திருப்பி டாராப் dengan 3/4. அப்ப குவார்டில் கத்திக. இது வந்து குவார்டில் 3, இது குவார்டில் 1. சோ அப்ப குவார்டில் 3 tolak குவார்டில் 1 நமக்கு ஜூலட் குவார்டில் கிடைச்சிரும். புரிஞ்சா? புரிஞ்சி சார். ஓகே, இப்போ செய்ய முடியுமா? ரெண்டாவது மூணாவதுலாம் செய்ய முடியும் சார். சரிங்களா? சொல்லுங்க. சார். ஓகே, இப்போ செய்யுங்க. 2 3 செய்யுங்க பார்க்கலாம். பிசியும் பிசி செஞ்சு சொல்லுங்க. நான் ரெண்டாவது ஏ சொல்லி தரேன். அதுக்கப்புறம் நீங்க பி செய்யுங்க. கண்டிப்பா ஏ செய்யறப்ப யோசிப்பீங்க நீங்க. நான் ஏ சொல்லி தரேன், நீங்க அப்புறம் பி செய்யலாம். ஓகே சார். சார் பி வந்து 5.5. சார் வந்து வெயிட் சார் பண்ணறோம். ஜூலாட் செய்யணும், ஜூலாட் குவார்டில் செய்யணும். சோ ஜூலாட் வந்து சின்ன நம்பர் என்னது, பெரிய நம்பர் என்ன? பெரிய நம்பர் என்னது? ஆக பெரிய நம்பர் இது 22 சார். 22. அப்ப 22 தோலாடுங்க 10. செப்புலோ சார். ஓகே, அப்ப 10 12 ஜூலாட் வந்து. ஆமா சார். ஓகே, அப்ப ஜூலாட் குவார்டில் எல்லாத்துக்கும் என்ன கிடைச்சு? எனக்கு 5.5 கிடைச்சு சார். மொத்தமாக எல்லாத்துக்கும் எதாவது கிடைச்சா? யாரும் கிடைச்சா? எல்லாத்துக்கும் கிடைச்சுன்னா நான் ஆன் பண்ணிடுறேன். ஓகே சொல்லிட்டு செய்ய மாட்டேன். சரிங்க சார், செஞ்சுட்டு இருக்கேன். சீக்கிரம்லாம் தம்பி. கேக்கு அடுத்த கேள்வி செஞ்சுட்டு இருக்கேன். நான் விட செக் பண்ணி சொல்றேன் நானு. ஆமா சார், 5.5 சார். ஓகே, அப்ப அடுத்த கேள்வி செய்யுங்க. வெரி குட். இங்க செய்ய தேவையில்ல. எல்லாத்துக்கும் புரிஞ்சுதானே? யாருக்கா புரியலாம் சொல்லணும். நீங்க சொல்ல எனக்கு தெரியாது. சோ அதனால வந்து சார் டீச் பண்ண சொல்லாதீங்க சார். எதுக்கும் செஞ்சு பாருங்க. நீங்க செஞ்சு பார்த்து கரெக்டா சொல்லுங்க. நீ தெரியுமா?
இல்ல நாங்க செஞ்சிட்டோம், நீங்க உங்க பங்கு அது செஞ்சீங்க. எப்படி எல்லாம் சொல்லி பிள்ளையா செய்வீங்களா? இல்ல கரெக்டா செஞ்சுட்டேன், 5.5 கிடைச்சிருக்கு. இதுக்கும் உங்களுக்கு கரெக்டா வந்துருச்சுன்னா ஒரு நம்பிக்கை தானே. எனக்கு 5.5 தான் சார். அப்புறம் என்ன எல்லாத்துக்கும் தான் கிடைச்சிருக்கு. இப்ப தினசரி பிடிச்சாங்க நேற்று அவ்வளவு நேரம் டிஸ்பிளே டக்குன்னு பிடிச்சாங்க தினசரி பாருங்க. அவங்க வேற மாதிரி சார். தினசரி நீங்க போயிட்ட பிறகு நான் இதான் டீச் பண்ணேன். ஆமாவா சார்? ஈஸியா தான் சார் இருக்கு. அவனே குழம்புல. எஸ் நான் கொஞ்சம் அப்படி இதாக பண்ணுவேன். நான் கொஞ்சம் நிறைய சொத்தை கொடுத்துருந்தால இன்னைக்கு சொத்தை குறைவு. அதனாலதான் அவங்க நான் செஞ்சோடனே புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு ஆக்சுவலி. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. 13ல பாதினா 6. 1 2 3 4 5 6. அப்போ 16 சென்டர். 16 சென்டர்னா இங்க வரும். இங்க வரப்ப 13.5. இப்போ இங்க வரும் 19. ஸோ 19ல இருந்து தோலா 13.5. இப்போ 19 தோலா 13.5. 19 தோலா 13.5. ஸோ விட வந்து 5.5. கரெக்ட்ல சார்? கோசம் போய் 4 5. ஜூலாடா ஜூலா பாத்தீங்களா? ஜூலாட் வந்து இருங்க எத்தனை கிடைச்சிருந்தா சார் ஜூலாட் வந்து கோசம் பாயிண்ட் சம்பிலானா எல்லாத்துக்கும் கிடைச்சா ஆக சின்ன பெரிய நம்பர் வந்து 3.1. சார் 1.1 கோசம். ஆக சின்ன நம்பர் வந்து 2.2. ஓகே சோ அப்ப ஆமா 3.1 தோலா 2.2 கோசம் 9. தம்பி கோசம் 9. கோசம் 9. ஓகே அடுத்து ஜூலா பாத்தில் முதல்ல சுசன் பண்ணுங்க. கண்ண சுசன் ஈக்கோ 30 சுசன் பண்ணா செஞ்சீங்க பில கண்ண சுசன் மஸ்தி சுசன் தா சுசன் கோலே சுசன் பண்ண சார். அப்புறம் அழகா சொல்லிட்டு இப்ப சொல்லுங்க என்ன கிடைச்சது ஜூலா பாத்தில்? எனக்கு எத்தனை சொன்னேன்? கோசம் போயின்னு 4 5. ஆமாண்ணே. எல்லாத்தையும் கிடைச்சா யாருக்கா புரியாம இருக்கா? ஏன் கோசம் 4 5ன்னு? ஓகே சொல்லுங்கயா சார். முதல்ல ஒரு ஃபார்முலா கட்டினீங்க. அது என்னது? 3 3 4 4 3 3 4 3 per 4. ஓ 3 per 4 3 per 2 3 per 3 அந்த மாதிரி வரும். 1 per 4 2 per 4 3 per 4. ஓகே ஓகே. 1 per 4 ना क्वार्टिल 7 2 per 4 ना मीडियन 3 per 4 ना வந்து क्वार्टिल 3. 3 per 4 ஓகே சார். சரியா? புரிஞ்சா? ஓகே சார். ஓகே இப்ப அடுத்த கேள்வி வந்து நான் உங்களுக்கு டீச் பண்றேன். அப்ப நீங்க செய்யுங்க. ஏன்னா இது கொஞ்சம் இது நான் அவ்வளோ டீச் பண்ணலன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு ஆக்சுவலி. ஜடுவால்ல வந்து எப்படி ஜூலா பாத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இந்த ஜடுவாலோட கான்செப்ட் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் குழம்பும் ஆக்சுவலி. அதுதான் பிரச்சனையே. ஓ இந்த போட்டோ சொன்னியா? ஏங்க ஆச்சுத்தியா? அதுதான் சார் நீங்க அங்க இருக்கீங்க. ஓகே ஓகே புரிஞ்சு. அப்பாடி இப்ப இந்த மாதிரி வரப்ப இந்த ஜடுவால் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த ஜடுவால் உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. புரிஞ்சிச்சுன்னா யூ வெரி குட். இப்ப 1ஆம் ஜடுவால் இருக்குல்ல வாங் சாக்கு அப்புறம் bilangan murid. ஓகே 4 5 6 7 8 9 5 10 7 6 3 1. ஓகே இந்த ஜடுவால்ல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது?
என்ன புரியுது சொல்லுங்களா? பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் தோலா பண்ணுவோம். ஆமா தானே சார்? இல்லம்மா, இந்த ஜெடுவால் ஏன்னா ஜூலியட் குவார்ட்டில் வந்து முதல் நம்பர் இருந்தாலும் நீங்க செஞ்சிட்டீங்க. இப்ப இந்த நம்பர்ல வந்து நம்பர் வந்து ஜெடுவால் வந்து போட்டாங்க. இப்ப ஜெடுவால் போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னாக்கா, இது ஏன் இப்படி இருக்கின்றது? ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகேனா, சோ இட் மீன்ஸ் இப்ப 4 வழி வாங் சாக்கு 4 வழி எத்தனை பேர்த்திட்ட இருக்கு? வாங் சாக்கு 4 வழி வந்து 5 பேர்த்திட்ட இருக்கு. 1 2 3 4 5 பேர்த்திட்ட இருக்கு. ஆமாவா? ஓகே, அதே மாதிரி சொல்லுங்க. 6 பேர் இல்ல 5 தான் இருக்குங்க. bilangan murid 4 ringgit 5 orang. சோ அப்ப 5 வழி வந்து எத்தனை பேர் இருக்கு? 10 பேர் இருக்கு. அப்ப சமம் பண்ணுவோம். 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேவா? 6 வழி 7 பேத்துக்கிட்ட இருக்கு. அப்ப 16 17 18 19 20 21 22 1 2 3 4 5 6 7. அப்புறம் 7 வள்ளி வந்து 6 பேத்துக்கிட்டு இருக்கு. 23 24 25 26 27 28 1 2 3 4 5 6. அப்புறம் 29 30 31 இது 32. புரிஞ்சா நான் என்ன செஞ்சிருக்கேன் நீங்க? தெரியுது சார். ஓகே, இதுதான் இம்பார்ட்டன்ட் தெரியுமா? இப்ப ஏன்னா அந்த பிலங்கன் முறைடு வந்து 5 பேர் இருக்காங்க, அப்புறம் 10 பேர் இருக்காங்க. அப்ப இங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 32 பேர் இருக்காங்க. புரியுதா? சார். ஓகே ரைட். இப்ப சொல்லி கொடுத்த ஃபார்முலா தான் பாய்க்கணும். இப்ப 32 tambah 1 darab dengan 1/4 என்ன வரும்? 33 darab 1/4. எனக்கு விட வந்து 8.25. அப்ப 8க்கும் 9க்கும் நடுவுல. ஆமாவா? ஓகே, 8க்கும் 9க்கும் நடுவுல எங்க வருது? இங்க வருது. அப்ப இது வந்து கன்சிடர் என்ன நம்பர்ல இருக்கு? இப்ப 5. ஆமாவா இல்லையா? 5. ஓகே, சோ அதே மாதிரி சுக்குவான் கத்திக செய்யணும். சுக்குவான் கத்திக அதே மாதிரி தான். 32 tambah 1 darab 3/4. அப்ப என்ன வருது? 33 darab 3/4. அப்ப இதோட விட என்ன வருது? 24.75. 24.75 வந்து 24க்கும் 25க்கும் நடுவுல இங்க. அப்ப இந்த நம்பர் என்னது? 7. அப்ப இதோட ஜூலாட் வந்து பார்த்தோம்னா ஆக சின்னது என்னது? 4. ஆக பெருசு 9. 9 tolak 4 sama dengan 5. Julat kuartil sama dengan 7 tolak 5 sama dengan 2. பாத்தீங்களா இது எப்படி வந்திருக்குன்னு? முதல் உள்ளது வேற, இது உள்ளது வேற. ஜெடுவால் வந்ததுனால கொஞ்சம் மாறுது. ஏன்னா அந்த ஜெடுவால் உங்களுக்கு புரியணும். அது இப்ப எழுது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சார் இப்ப எல்லாம் ஓகே. இப்ப இந்த கடைசி ஒண்ணு சொன்னீங்களா, அது புரியல. இப்ப 5 ஓகே. இப்ப 5 வந்து கீழே வந்துச்சு. அந்த 10ல 8க்குள்ள வந்து வச்சு 5 வந்துச்சு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 7 எப்படி சார்? என்ன எப்படி அது வந்துச்சு? 23 24. ஏன்னா என்ன நம்ம 24.5 தானே? எங்க சார் எப்படி வந்துச்சு? கொஞ்ச நேரம் அப்படியே கேட்கல. 32 tambah 1 darab dengan 3/4. மொத்த நம்பர் tambah 1 darab 3/4 எனக்கு 24.75 வந்துச்சு. புரியுதா? ஓகே சார், பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன். அப்ப 24.75 இங்க தான் இருக்கு. இப்ப இங்க தான் இருக்கு. அப்ப இது எந்த நம்பர்ல இருக்கு? 7ல தானே இருக்கு. ஆமா சார். புரிஞ்சா? யாருக்கு புரியல? எனிவன்? புரியுது சார். புரியுதானே? சோ இதுதான் இம்பார்ட்டன்ட் தெரியுமா? சோ இதை வந்து நீங்க கணக்கு செய்யறப்ப இந்த கணக்குல பாத்தீங்கன்னா இங்க வேற மாதிரி எழுதியிருப்பாங்க இந்த இடத்துல. ஜெடுவால் வந்து இப்படி இருக்க பாருங்க. நம்ப கொடுங்க. இது 3ன்றனாலதான் நான் ரைட் பண்ணி பாய்க்கிறேன். சோ கிளியரா இருக்கும். ஓகே, சோ இப்ப என்னன்னாக்கா பாருங்க, இது 3ன்றனாலதான் C1 ல இருந்து C3. சோ தீகல இருந்து அடுத்த நம்பர் என்னதுங்க? 5. அப்ப
3 tambah 5 8. Adas C4 hingga C8. ஏன்னா C3 இங்க வந்துருச்சுல, அது அடுத்த நம்பர் C4. C4 ல இருந்து 8. அப்ப 4 5 6 7 8 இது உள்ள இருக்கு. 8 முடிஞ்சு 9. எத்தனை நம்பர் இருக்கு? 6 நம்பர். அப்ப 8 tambah 6 14. இப்போ 9 ல இருந்து 14. அவங்க இப்படி எழுதிட்டாங்க. தெரியுதா உங்களுக்கு? நான் நம்பர் போட்டிருந்தேன். சோ நான் நம்பர் போறேன்னா வச்சுங்க 1 2 3. இங்க 4 5 6 7 8. இங்க 9 10 11 12 13 14. அப்புறம் 15 16 17 18 19 20 21 22 இந்த மாதிரி வரும். சோ நீங்க எல்லா டைமும் நம்பர் எழுதணும் அவசியம் இல்ல. நீங்க இந்த மாதிரி இந்த நம்பர் புரிஞ்சாலே இந்த கணக்கு ஓகே சார். எல்லாத்துக்கும் புரிஞ்சா? anyone confusing? No, sir. No, very good. அப்ப BK பார்க்கலாம். BK வீடியோ பார்க்கலாம். என்ன வந்து ஜூலாட் பார்த்து அது செஞ்சுட்டு அப்ப கீழ உள்ளத செஞ்சிருங்க. பல வீடியோ கொடுத்துருங்களா செக் பண்ணிக்கோ. சார் சொல்லுங்க. இந்த மாதிரி இதுல வந்து ஜூலாட்னா நார்மலா வாங்ஸாக்குள்ள தானே, கீழே உள்ளத கனெக்ட் பண்ண மாட்டாங்க தானே? ஸ்கோர் விலகன் எடுக்க கூடாது. விலகன் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு வேண்டியது ஸ்கோர் தான். அப்ப ஸ்கோர்ல வந்து பாலிங் பசார் என்னது 15, பாலிங் கிச்சன் என்னது 10. சோ அப்ப லிமா பிளஸ் பிளஸ் ஸ்கூல் லிமா ஜப்பானே லிமால ஜூலாட் வந்து லிமா. சார் நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கும் போது டேபிள்ல மேல உள்ளதுக்கு தான் பார்க்கணும் சார். ஆமா, ஏன்னா கீழே உள்ளது வந்து நம்மளோட டேபிள்ல வராது. அதனால கீழே உள்ளது வந்து ஃபிகர்ஸ், எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கு. அது வந்து நம்மளுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் வந்து ஒரு ஆளுக்கு 5 வழி இருக்கு, 2 பேருக்கு 10 வழி இருக்கு, ஒரு ஆளுக்கு 20 இருக்கு, ஒரு ஆளுக்கு 100 வழி இருக்கு. அதுதான் டேபிளா போட்டிருக்கேன். இப்ப என்னோட ஃபிகர் வந்து யாருக்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்றதான் கான்செப்ட் தவிர எத்தனை பேர் கான்செப்ட் கிடையாது. I need to go back to what is the amount. அது மாதிரி தான் வரும். So I need to go to the values, not to the quantity. Quantity மாறும். புரியுதுங்களா? என்னாச்சு ஜூலா பாத்தீல்? Quartile 22 சார். 22 ஆமா, 22 வராதம்மா ஜூலா பாத்தீல். 10 தானே சார்? 10 எல்லாத்துக்கும் எனக்கு 10 11 கிடைச்சிச்சு சார். அம்மா ஐயோ சரி நான் எழுதுறேன். இது 1ல இருந்து 3, இது 4ல இருந்து 13, இது 14ல இருந்து 26. 26, இது 27ல இருந்து 31, 32ல இருந்து 39. ரைட்டா? 31 அது சரி 30 வரணும் அங்க. 30 இப்ப 31ல இருந்து 38, 39ல இருந்து 44. ரைட்டா? சோ மொத்தம் கூட்டி பார்ப்போம். 3 கூட்டல் 10 கூட்டல் 13 கூட்டல் 4 கூட்டல் 8 கூட்டல் 6 44. ரைட். ஓகேனா? சோ இப்ப 44 tambah 1 45 darab 1/4. இப்ப 45 darab 1/4 என்ன வருது விட? 11.25. அப்ப 11.25 இது உள்ளதா இருக்குங்க. அப்ப 11. அப்ப Q1 சமோடகன் 11. சோ அதே மாதிரி இப்ப 45 darab 3/4 செஞ்சனாக்கா எனக்கு விட 33.75. 33.75 இங்க இருக்கு. அப்ப Q3 வந்து எனக்கு 14. அப்ப 14 minus 11 equals to 3. You cannot minus the numbers. You need to go back to the score. Score தான் மைனஸ் பண்ணணும் சார். இப்ப இதுல வந்து இந்த மாதிரினா இதுல வந்து மொத்த கணக்கு பண்ணிட்டு அதுல தம்பா 1 பண்ணிட்டு அப்புறம் அந்த ஃபார்முலா செய்யணும். ஆமா, எல்லாமே மேம் தம்பா சத்து பண்ணி தான் செய்யணும். எல்லாம் வராது சரியா? நான் 1 2 3 4 5 6 தம்பா வச்சிருக்கேன் சார். நீங்க கடைசி நம்பர் வந்து 44 போட்டிருக்கீங்க. அப்புறம் ஏன் சார் அங்க ஜலாங்கஜி வந்து 45 போட்டிருக்கீங்க? நான் சொன்னேன் ஃபார்முலால மேம் கண்ண தம்பா சத்து. தம்பா சத்து பண்ணிட்டு நம்ம பாக்கி தாரா பண்ணுவோம். சத்து புறம் பாட் 3 புறம் பாட்னு. ஆனா சார் நான் என்ன பண்ணேன்னா 44
டைம்ஸ் பை 1/4 போட்டேன். சோ எனக்கு 11 தான் கிடைச்சிச்சு சார். 11 வரும். பட் ஆனா சம்டைம்ஸ் விட மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால தம்பா சத்து போறது சேஃபர். ஓகே சார். ஓகே. ஏன்னா வந்து இது கின்னா பண்றதுனால எப்பயுமே கொஞ்சம் பிரச்சனை வரும் ஆக்சுவலி. அதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலி. என்ன பாத்துட்டு இருக்கேன் சார் சொல்லுங்க. வாங்க. 11.25 சார். 11.25. பட் ஆனா நம்ம அது பாய்க்க மாட்டோம். 11.25 எது உள்ள இருக்கு? இது உள்ள இருக்கு. ஆமாவா? அப்ப இதோட விட என்னது 11. அதுதான் நம்ம எடுக்கவே தவிர 11.25 நம்ம எடுக்க மாட்டோம். நமக்கு இந்த ஸ்கோரோட வேல்யூ தான் வேணுமே தவிர புக்கன் ஜவாப்பான் டிசினி இந்த ஜவாப்பான் பாய்க்க கூடாது. ஜவாப்பான் வந்து will show us where is it. அதுதான். You cannot take the figure. புரியுதுங்க சார். இப்ப வீட் நம்பர் 13ன்றப்ப நம்ம 13 எடுத்துக்கணும். அந்த வீட்டோட அவரோட பேர் 13 சொல்ல முடியாது. வீட் நம்பர் 13ல தமிழ் இருக்காரு. அந்த மாதிரிதான் கதை ஆக்சுவலி. சோ அது வந்து எந்த பாயிண்ட்னு காமிக்குது. அப்ப அது யாரோட ரூம்னு பாக்கணும். இப்ப எனக்கு அடுத்த விட பாத்தீங்கன்னாக்கா எனக்கு 33 கிடைச்சிச்சு. 33 வந்து இது உள்ள இருக்கு. எனக்கு 33 நான் யூஸ் பண்ண முடியாது. 33 யாரோட வீடு? 14 வீடு. அப்ப 14 தான் நான் எடுப்பேன். I need to go back to the score or the values, not the quantity. அதாவது quantity பாய்க்க முடியாது நம்ம. Paham? Okay, thanks. Okay, right. So, 3 and 4 செய்யுங்க பார்க்கலாம். முதல்ல இது வந்து சரி சிசிஎம்பியாவை செஞ்சீங்களா? ஒண்ணு வர வாய்ப்பு இல்லையே. இதுல கோசம் 0 சார். சிசிஎம்பியா கோசம் வராது. ஏன்னா எனக்கு 5.25 கிடைச்சு. சோ உங்களோட விட பாத்தீங்கன்னா முதல் மீன் செய்யணும். செஞ்சீங்களா மீன் முத? இது வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்ல. சிசிஎம்பியா வேரியன்ஸ்க்கு வந்து tapaya susun. So 5 tambah 7 tambah dengan 6 tambah 9 tambah 12 tambah 10 tambah 10 tambah 13. மொத்தம் என்ன வருது எனக்கு 72. அப்ப 72 per 1 2 3 4 5 6 7 8. எனக்கு 9 வருது. ரைட்டா? ஆமா சார். இது மீன். So இப்ப இது எல்லாத்தையும் kuasa 2 பண்ணீங்க. 5 kuasa 2 tambah dengan 7 kuasa 2 tambah dengan 6 kuasa 2 எழுதணும். 9 kuasa 2 tambah 12 kuasa 2 tambah 10 kuasa 2 tambah 10 kuasa 2 tambah 13 kuasa 2. இதெல்லாம் மொத்தம் என்ன வருது எனக்கு? 704. 704 per 8 tolak 9 kuasa 2. So apa 704 per 8 tolak dengan 9 kuasa 2 பண்ணனா எனக்கு விட வந்து 7 வருது. இது வந்து வேரியன்ஸ். இந்த 7 புஞ்ச குவாச பண்ணணும். புஞ்ச குவாச ஆன்சர் பண்ணனாக்கா எனக்கு விட வந்து 2.6 4 5 சார் 7. 704 எப்படி சார் கிடைச்சு? என்ன தம்பி நீ எல்லாத்தையும் மறந்துடுற சீக்கிரமா. அம்னீஷியா இருக்கலாம் உனக்கு. சார் நீங்க 3வது சொல்றீங்களா? ஆமா நான் தான் பி 2 முடிச்சாச்சு. ஓ சார் நான் 4 செஞ்சிட்டு இருக்கேன் சார். 4 ஏன் பண்ண இல்லையே? அதான் கதை 4 செஞ்சிட்டு இருக்கேன். 5 7 6 9 tambah 12 tambah 10 tambah 10 tambah 13 bahagi dengan 8 tolak 9 kuasa 2. இது செஞ்சாதான் எனக்கு இந்த விட வரும். புரிஞ்சுங்களா? 3A 3A ஓட சிசிஎம்பி வந்து 4 செஞ்சிட்டு இருந்தேன். அதான் கதை. 3 முடிச்சியா? 3 முடிக்கல சார். 4க்கு போயிட்டேன் சிலப்பா. வருஷலா போனியா? நீயா பின்னால இருந்து வர முன்னுக்கு தான். அதான் நீங்க வளர்க்கும் போது நான் யோசிக்கிறேன் எதை வளர்க்குறாரு இவரு. நான் இது செஞ்சிருக்கேன். சரி 3 என்ன கிடைச்சு விட? பி சிசிஎம்பியாவே சொல்லுங்க. சார் எனக்கான டோட்டலா வந்து 1.2643 வந்துச்சு. சிசிஎம்பியா 1.263 2643. ஓகே எல்லாத்தையும் கிடைச்சா சார் சொல்லுங்க. 140. எங்க 140 ஏன்னா முதல்ல இதெல்லாம் கூட்டிட்டு அது 2ஆல வகுக்கணும் தானே? அப்படிதான் சொன்னீங்க. 2ஆல ஏன் வகுக்கிற? எத்தனை நம்பர் இருக்கு? அதான் வகுக்கிற. 2ஆல வகுக்கிற.
அங்க எத்தனை நம்பர் இருக்கு மொத்தம்? 7 நம்பர் தான் இருக்கு. 7. அப்ப 7 பார்த்தா என்ன வரும்? எல்லாத்தையும் கூட்டினீங்கனாக்கா 20. 20 உங்களுக்கு 20 கழிச்சு 40 சார். வகுத்து 40 வரும். இந்த ஜலம் கழிச்சு அங்க இருக்கணும். ம் 40. இது 1வது ஜலம் கழிச்சு. 2வது ஜலம் கழிச்சு அதே தான். ஆனா கொசடுவ பண்ணணும். இது நீங்க எழுதணும். எழுதுனா மார்க் இல்ல. கனத்துலேஸ் சார் அந்த 40 மீன். போடுறீங்க அதான் மீன். மேல நம்ம மீன் செஞ்சல மீனோட வேல்யூ அது. ஓகே சார், ஓகே சார். அந்த மீனோட வேல்யூ தான் நம்ம அங்க போடுவோம் ஆக்சுவலி. Excuse me. எனக்கு விட 4.9857 கிடைச்சிச்சு. 4.9857. என் விட பிள்ளையா உங்க விட ரைட்டா? சொல்லுங்க என்கிட்ட. சார் கொஞ்சம் கொடுங்க. நான் ரீசெக் பண்ணி பார்க்கறேன். 0.374 இல்ல சார்? கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி வந்து வேணுங்களா சார்? வந்த விடைய புஞ்ச கோர்ஸ் பண்ணோம். 174 உங்களுக்கு இந்த விட உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சு விட 20 வெளி எனக்கு வேரியன்ஸ் 24.85 சிசிஎன்பிஐ வந்து 4.9857. சார் எனக்கு வந்து 4.986 கிடைச்சிருக்கு. 4 நம்பர் எடுக்கணும். டெசிமல் 4 டெசிமல் எடுக்கணுமா? 3 இல்ல 4 எடுக்கணும். நீங்க புள்ளிக்கு அப்புறம் 4 நம்பர் எழுதணும். புரியுதா? ஓகேவா? ஃபாலோ பண்ண முடியுதா இல்லையா? சார் மொதல்ல உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? 4.9859. 57. 57 எனக்கு 59 கிடைக்குது சார். பின்னாடி பாத்தீங்கன்னா என்னோட விட வந்து புஞ்ச கோச பண்ணனாக்கா 4.856 பக்கத்துல 9 இருக்கு. அப்ப நான் 9 கன்வெர்ட் பண்றப்ப 7 மாறிடும். அப்ப 4.9857. பிரச்சனை இல்லை. லாஸ்ட் நம்பர் மாறினா பிரச்சனை இல்லை. அது ஓகே தான், பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா? ஓகேவா? சார் சொல்லுங்க. பண்ணலாம். இப்போ 1 3 1 1 3 7 4 கிடைச்சு. அதோட 7 வகுக்கணுமா? எடுத்துட்டு tolak dengan 40 kuasa 2. Tolak dengan min kuasa. அது என்ன சார் கீழே 1 1 7 4 7 போட்டிருக்கீங்க? அது என்னது? அது மேல சால்வ் பண்ணா அந்த விட கிடைக்கும்.
Mel ni செஞ்சினாக்கா 1,1,3,4 per 7 tolak 1,600 அந்த விட கிடைக்கும். தோலா 1600. அது பாயிண்ட் பாயிண்ட்ல எழுந்தாமா சார்? பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதுனா அடுத்த விட மாறிடும். ஸோ அதனால பச்சான் எழுதி கடைசியா பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதுங்க. ஓ அதுனா 4 9 8 5 6 7 ஆமா. வந்த விடையே புஞ்ச கோச பண்ணா பண்ணிட்டேன். புரிஞ்சா? ஸோ இப்போ 4வது கேள்வி கடைசி இந்த கேள்வி பார்ப்போம். இது எப்படி செஞ்சிருக்கேன்னு. ஸோ முதல் மீன் செய்யணும். மீன் வரப்போ வந்து 3,0 tambah 5,1 tambah 6,2 tambah 5,3 tambah 1,4 bahagi dengan 3, 6, 8, 8, 14, 14 plus 6, 20. So apa 0 tambah 5 tambah 12 tambah 15 tambah 4 bahagi dengan 20. So 0 tambah 5 tambah 12 tambah 15 tambah 4. 36 bahagi dengan 20. என்னோட விட வந்து 1.8. மீன் வந்து 1.8. இப்போ சிசிஎம் செய்யணும். சிசிஎம் முதல்ல சொன்னேன் குவாச 2 மேல உள்ளதான் செய்யணும். So 3 0 kuasa 2 tambah 5 1 kuasa 2 tambah 6 2 kuasa 2 tambah 5 3 kuasa 2 tambah 1 சார் 4 kuasa 2 சொல்லுங்க. இதுல வந்து கரெக்டா எழுதுறீங்க, முதல்ல வந்து தலைகீழா எழுதிறீங்க. அது பிரச்சனை இல்ல, இதான் அங்கேயே செஞ்சிருக்கேன் நானு. அதான் கேட்டேன். So 90 per 20 tolak 81 per 25. So 90 per 20 tolak answer dah வந்து 63 per 50. இந்த புஞ்ச குவாச ஆன்சர் பண்ணனாக்கா என்னோட விட வந்து 1.125. இதான் விட. இந்த விட கிடைச்சா 1.125. அந்த 90 எங்க வருது? மேல தம்பா பண்ணுதா எல்லாம் பச பண்ணுதா? ஆமா, தம்பா பண்ணதெல்லாம் 90 வந்துச்சு எனக்கு. அங்க பக்கத்துல 81 அது 1.8 பாசிட்டிவ் பண்ணுது. மீன் பாசிட்டிவ் பண்ணவே எனக்கு கிடைச்சது மாதிரி. கன்ஃபியூஸ் ஆகுதா? இதை மாத்தி கொண்டு வரேன். 3.28 3.24. தான் கிடைக்குது. அதுதான். சார் விட என்ன சார் 1.206 1.1225.
ஓ 1 பண்ணணும். 1.11 1.1225 ஆமா. சாரி இப்போ ஒன்னே வந்து அப்ப இந்த மாதிரி கட்டம் வந்தா மேல இருந்து கீழே விழுது, கீழே இருந்து மேல விழுது பண்ணோம், கொசை பண்ணோம். கொசடு பண்றது மேல. சரியா? கேள்வி இருக்காச்சும்? கேள்வி இல்லைன்னா நான் வந்து இப்ப இந்த பிளாட் போறேன். இது திருப்பி நான் படிச்சது தான். பட் ஆனா வந்து இது வந்து கன்சிடர் கிட்டாக்கான் கீரை பிளாட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. இப்ப நம்ம வந்து குவார்டிலாம் நம்ம செஞ்சோம்ல. ஓகே, இப்ப பாருங்க இந்த நம்பர் இருக்குங்க 35 40 42 45 52 52 53 57 62 62 66 68 73 73 75. சரிங்களா? இப்ப இந்த நம்பர் இங்க வரப்போ வந்து நம்ம இந்த நம்பர்ல வந்து சில டீடைல்ஸ் செய்யணும். ஒன்னாவது நீல மினிமா, ஆக சின்ன நம்பர் என்னது 35. குவாத்தில் பெருத்தாம நம்ம சொன்ன மாதிரி நீங்க உங்களுக்கு குவாத்தில் பெருத்தாம தேர்ந்தீங்களா, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும். kena susun ikut tertib menaik. Susun ikut tertib menaik, cari kuartil pertama dia berapa. Itu 45. அப்புறம் மீடியன் தான் குவாத்தில் 2. அப்புறம் குவாத்தில் கetiga. அப்புறம் மீல மேக்ஸிமா. இந்த 5 டீடைல் நம்ம எடுக்கணும். இப்ப அதை கொடுத்த டாட்டால இருந்து கிட்ட கிலோவாக்க 5 டீடைல் எங்க நீ. சரியா? வந்த பிறகு இத பாருங்க, இந்த நம்பரை வந்து இதுல நம்பர் நம்ம போடுறது ஆக்சுவலி கிட்ட ஈக்கோ அப்ப நம்பலாம். tapi mesti ikut skala. mesti ikut skala. இங்க வந்து 5 போயிருக்காங்க, 5 போயிருக்காங்க ஆக்சுவலி. ரைட்டா? சோ அப்ப 35 பாருங்க, இங்க ஒரு புள்ளி வச்சிட்டீங்களா மினிமா. அடுத்தது குவார்டில் 1 இங்க புள்ளி. அடுத்தது மீடியன் இங்க இருக்கு, குவார்டில் டீகே இங்க இருக்கு, மேக்ஸிமா இங்க இருக்கு. சோ குவார்டில் 1ல இருந்து குவார்டில் டீகேக்கு வந்து ஒரு கோட்டா பண்ணணும். போட்டுட்டு மீடியன் ஒரு கோடு பண்ணணும். இந்த கோட்டா இப்படி வரணும் ஆக்சுவலி. சோ இந்த படம் இது வந்து கிட்ட பங்கேல்டிய பிளாட் கோட்டா. பிளாட் கோட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. ஏன்னா இதுவும் பாப்ல வருது. ஏன்னா பிளாட் கோட்டா வச்சு நம்ம வந்து அந்த ரேஞ்ச் கண்டுபிடிச்சிடலாம். இது கரெக்டா நடுவுல இருக்கா இல்ல முன்னுக்கு இருக்கா பின்னால் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆக்சுவலி. இதுக்கு இதான் பிளாட் கோட்டா. டாட்டா terkumpul. சோ உங்களுக்கு 3 விதமான bentuk வரும். பாருங்க, இது bentuk 1, bentuk 2, bentuk 3. 3 bentuk இருக்கும். இந்த bentuk தான் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அந்த டாட்டா வந்து சரியா இருக்கு, கீரி கண்ணன் எல்லாமே பேலன்ஸா இருக்கு. புரியுதுங்களா? இப்ப பேலன்ஸா இல்லைனாக்க இந்த 2 வரும். ஒன்னு வந்து முன்னுக்கு ஃபார்வர்டா இருக்கு, ஒன்னு பின்னால ஃபார்வர்டா இருக்கு. சோ அந்த மாதிரி 3 விதமான டாட்டா நமக்கு கிடைக்கும் ஆக்சுவலி. புரியுதா? நம்ம படிச்சுதான் அந்த டீடைல் எடுத்து நம்ம கிராஃப் வரையணும் ஆக்சுவலி. கிராஃப் கார்ட்ல அது பிளாட் பண்றது தான் ஆக்சுவலி. ஆனா பிளாட் பண்றப்ப அது காரேஜ் நம்பர் வந்து kena ikut skala. kena ikut skala. முன்னுக்கும் கடைசியும் பார்த்துட்டு அது பிரகாரம் பிரிச்சுக்க வேண்டியதுதான். அது உங்க இஷ்டம். 2 2 வரைய போறீங்களா, 10 10 போட போறீங்களா, 5 5 போட போறீங்களா, அது உங்க இஷ்டம் ஆக்சுவலி. புரியுதா? சரி, எப்படி எப்படி அடே இவ்வளவு நேரம் பேசி திரும்பி எப்படின்ற நீ? இல்ல கரவாங்க தள்ள பின்னதான். ஆடா பாவி, நான் செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, இப்ப ஓகே இப்போ ஒன்னாக்கி நம்ம செய்ய போற வச்சுக்கோமே. நம்ம ஒன்னாக்கில செய்வோம். போங்க நான் காமிக்கிறேன் எப்படி செய்யணும்னு. பிளாட் கோத்தா. ஓகே, இதுக்கு வந்து பிளாட் கோத்தா செய்யணும். இப்ப 2 கேள்விக்கு செய்யணும். இந்த 2 கேள்வி செஞ்சீங்கன்னா இன்னைக்குள்ள பாப் முடிச்சிடும். முடிஞ்சு இன்னையோட ஸ்டாப்ல அதோட முடிஞ்சு. மற்றெல்லாம் எல்லாத்தையானே இதை முடிச்சு நீங்களும் அதே வீட்டில் போய் செய்யுங்க. முடிஞ்சு ஆக்சுவலி டன் ஃபினிஷ். இது எல்லாமே கம்ப்ளீட் முடிஞ்சு. அது முடிஞ்சுன்னா அதோட முடிஞ்சு உங்களுக்கு ஆக்சுவலி. இது முடிஞ்சுன்னா டன். ப்ரோகிராஃப் பிரச்சனை இல்லை. ஓகே டன். இங்க வருவோம் இப்ப. ஓகே, ஜெடுவல். ஓகே, இங்க இருக்கு. ஓகே, இப்ப இதுல வந்து நமக்கு 5 டீடைல் வேணும். 1வது டீடைல் மினிமா, 2வது Q1,
அப்புறம் Q2, அப்புறம் Q3, அப்புறம் மேக்சிமா. அப்ப முதல் ஜெட்வால்ல ஆக சின்ன நம்பர் என்னது? 25. 25. ஆக பெரிய நம்பர் என்னது? 64. 64. 20 சார். 70. இங்க இருக்கு 70. எங்க 70 64 தெரியுது. ஏ மட்டும் பாருமா, பி பார்க்காதமா. ஓகே ஓகே சார். 64 கரெக்டா? ஓகே, இப்ப இத வந்து நம்ம quartile 1 2 3 செய்யணும்னா kita kena susun ikut nombor kita kena susun ikut dia punya nombor. So ஆக சின்னது 25, அப்புறம் அடுத்த நம்பர் என்னது? 31, 30, அப்புறம் 31, அப்புறம் 34, 34, 33 இல்ல, 34 ஒண்ணு தான் இருக்கா? ஓகே, 34 ஒண்ணு, அப்புறம் 35, 35 ரெண்டு இருக்கா? 35 3 இருக்கா? ஓகே, அப்புறம் 38, 1, 36 இல்ல, 38 இருக்கு ஒண்ணு, அப்புறம் 40, 39 இல்ல, 40 இருக்கு 3 இருக்கா? 40, 3, 4, 4 இருக்கா? ஓகே 4, அப்புறம் 40 முடிஞ்சு 43, 43 எத்தனை இருக்கு? ஒண்ணா? 2, 2 சார். 43 2, அடுத்தது 44 1, வேற 48, 1, 48 1, அடுத்தது 46 இருக்கு. சாரி, 46 இருக்கு. 46 48, அடுத்தது அதுக்கப்புறம் தான் 64. 64 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 கரெக்ட். ஓகே, 18 நம்பர் இருக்கு ரைட்டா? அப்போ ஃபார்முலா செய்யணும். இப்ப 18 tambah 1 darab 1/4, 18 tambah 1 darab 2/4, 18 tambah 1 darab 3/4. So 19 darab 1/4 எனக்கு என்ன வருது? 4.75. 19 darab 2/4 வரப்ப எனக்கு 9.5. அதே மாதிரி 14.25. So 4.75 எங்க வருது? இங்க வருது ரைட்டா? வேற பேர் எடுத்துக்கிறேன். ஓகே, 4.75 இங்க வருது இப்ப. சோ அப்ப quartile 1 வந்து 34 tambah 35 bahagi 2. 9.5 1 2 3 4 5 6 7 8 9 இங்க வரும். 1 2 3 4 5 6 7 8 9 இங்க. சாரி, சரியா? அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 ரைட். அப்ப இது வந்து 40 tambah 40 bahagi 2. 14.5 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. 14.5 இங்க வருது. இது வந்து 43 tambah 44 bahagi 2. So இது வந்து 34.5, இது 40, இது 43.5. புரிஞ்சா? paham tak paham எல்லாத்துக்கும்? ஓகே சார். முதல்ல நம்ம செஞ்சதுதான், இதெல்லாம் செஞ்சதுதான். இது வந்து திருப்பி அதே டாட்டா யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போறோம் ஆக்சுவலி. ஓகேங்களா? சோ Q1 Q2 Q3 மினிமா மேக்ஸிமா. யா, இது வந்த பிறகு தென் kita kena buat lah. Apa yang kita nak buat ya kak? இப்பதான் நம்ம வந்து கிராஃப் plot பண்ணணும். ஓகே, kita nak plotkan graph. So என்ன பண்ணணும்? கிராஃப் வரைவோம். சோ ஆக சின்னது 25. சோ நான் 25 30 35 40 45 50 55 60 ikut skala. Ikut skala, mesti ikut skala. சோ இப்போ 25 இங்க இருக்கு. அப்புறம் 64. சோ 64 போல 65 வரலாம், 64 வரலாம் போனோம். 65. ஓகே, சோ அப்ப 64 கொஞ்சம் உள்ள வரும், ஒரு டாட்டா உள்ளல. ஓகே, அப்புறம் 34.5. 34.5 இங்க இருக்கும். 40 இங்க இருக்கு.
43.5 43.5 இங்க இருக்கும். ஓகே, சோ இவ்வளவுதான். சோ இப்போ என்ன வரையோம்னா இது கூட வரைவோம். ஓகே, அப்புறம் இது ஒரு கோத்தா. என்னது சார் அந்த கோத்தா? இதான் கிராஃப் பிளாட் கோத்தா. இது வரையும் ஆக்சுவலி அந்த பேட்டர்ன் பார்க்கிறதுக்கு நம்ம கிட்ட நான் தேங்க dia punya பேட்டர்ன் அது எப்படி இருக்குன்னு பார்க்கிறதுக்காக. ஓகே, டன், ஃபினிஷ். இவ்வளவுதான். சோ இத பாத்தீங்கன்னா டாட்டா வந்து இங்க இருந்து இது வரலும் இருக்கு. ஆனா இதோட சென்டர் பாத்தீங்கன்னா முன்னுக்கு இருக்கு. அப்ப இது வந்து நாட் குட் ஏன்னா இதெல்லாம் டுவர்ட்ஸ் முன்னுக்கு. இது பரிச்சை மார்க்னு வச்சுக்கீங்களேன். அப்ப நிறைய பேர் வந்து பாசிங் ரேஞ்ச்ல தான் இருக்காங்க. ஒரே ஒரு ஆளு குறைவான பேர் தான் 65 வரலும் போயிருக்காங்க. அது வந்து இந்த மாதிரி வரைஞ்சா நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிடும் நிறைய பேர் எங்க இருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். புரியுதா? ஓகே சார். நீங்க முதல்ல நீங்க செஞ்சதுதான் ஜூலாட் செய்யறதுக்கு மினிமா மேக்சிமா செஞ்சீங்க. அப்புறம் நீங்க குவார்டர் பட்டாம குவார்டர் கத்திக்கா செஞ்சீங்க. அப்புறம் மீடியன் சொல்லி கொடுத்துட்டேன். Q2 தான் மீடியன், Q2 தான் மீடியன். சரிங்களா? சோ இந்த மாதிரி செஞ்சு இந்த கிராஃப் கோட்டா வரைஞ்சீங்கன்னா then you know the exact picture. அந்த மார்க்கோட ரேஞ்ச் பிக்சர் தெரிஞ்சிடும். கிராஃப் கோட்டா kita panggil dia graph kota. Okay, now so ஒரு சொந்தம் கொடுத்திருக்கேன், இங்க ஒரு சொந்தம் இருக்கு. Later you have to do the exercise. ஓகேங்களா?